நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இது அங்கிள் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க ஆண்டி, உங்களுக்கு தேவைப்பட வச்சுக்கோங்க. நோ 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 பிரசாத், கண்டிப்பா 10 மணிக்கு நான் அங்க இருப்பேன் ஆபீஸ்ல. ஓகே? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வந்துடுறேன். எல்லா மீட்டிங்கும் அப்புறம் வச்சுக்கோ. ஓகே? யா, ஓகே, பாய் பாய் பாய். என்னங்க துண்டு எதுக்கு? குளிச்சிட்டு ரெடியாவுங்க. அது என்கிட்ட இருக்கு. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன கல்பனா, என்னாச்சு? நான் கிளம்பி இப்பவே வீட்டுக்கு போறேன். என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் போறேன். கல்பனா, ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு கொடுத்த ரூம போய் பாருங்க. நைட் ஃபுல்லா கொசு அடிச்சு பத்தாததுக்கு கரண்ட் கூட இல்ல. வீடா இது? என்ன கல்பனா, கொசுவுக்கு பயந்துட்டு யாராவது வீட்டை விட்டு போவாங்களா? இங்க பாருங்க, கொசுக்கு பயந்துட்டு வீட்டு விட்டு போறாளாமா. அண்ணா, இது ஒண்ணும் சிரிக்கிற விஷயம் கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கல்பனா, ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீயும் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போக வேண்டிய பொண்ணு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் இந்த மாதிரி சாக்கடியும் கொசுவும் இருக்கிற இடத்துக்கு வாழ போக மாட்டேன். நான் கிளம்புறேன். கல்பனா, ஒரு நிமிஷம். இந்த வீட்டுல வசதி வாய்ப்பு கம்மிதான், குத்தங்குறை இருக்கலாம். அதுக்காக விட்டு போறேன்னா எப்படிமா? ஆசையா சாப்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. அண்ணே, நீ வரியா? கல்பனா, இல்லங்க கல்பனா. இந்த மாதிரி வாயோட போனா நல்லா வாழ்வா. ஆமா, ஐயோ, இவ கோச்சிட்டு போறாளே. ஒருவேளை இங்க நடந்ததெல்லாம் சித்ரா தேவி கிட்ட சொல்லிடுவாளோ? ஐயோ, ஏற்கனவே அந்த சித்ரா தேவி சலங்கு இல்லாம ஆடுவா. இவ போய் சொன்னா என்ன ஆட்டம் ஆட போறான்னு தெரியல. சாரி மாமா, அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு பேர நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்ன மாப்பிள்ள நீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ ஆசையா உங்களை பூஜைக்கு கூப்பிட்டுட்டேன். ஆனா உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன். அதுக்காக நீங்க தான் மாப்பிள்ள என்ன மன்னிக்கணும். ஐயோ, என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, ஏதோ நடந்து போச்சு. ஆனா நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போனா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா மாமா. பாத்தீங்களா, நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. உரிமை இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மா இருப்பான். சாப்பாடு ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. போய் எடுத்து வை. வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம் வாங்க. வாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்ல, நாங்க கிளம்புறோம்.
என்ன மாப்ள இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்காக தானே ஆசையா சாப்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி சாப்பிடாம போனா எப்படி? இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பூஜைக்கு இங்க வந்ததுனால ரொம்ப வேலை பெண்டிங்ல இருக்கு. ஓஹோ, ஒரு நாள் இங்க வந்ததுல ரொம்ப வேலை பெண்டிங்ல இருக்கோ? அ, இன்னொரு நாளும் இருந்துட்டு போலாமே. ஆமா அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போலாமே. அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டாவது போலாமே. வேணும்னா நீ இருந்து சாப்பிட்டுட்டு வா, நான் போறேன். என்னங்க போ. என்னங்க அம்மா, இந்நேரம் அந்த கல்பனா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சித்ரா தேவி கிட்ட சொல்லிருப்பா. நான் இப்ப அங்க போறதுதான் நல்லது. அப்படியா? ஆமா. ஏங்க, பிரியா வீட்டுக்காரருக்கும் வேலை இருக்கான், அவங்க கிளம்புறாங்களாம். எப்படி பானு? பிள்ளைங்களை சாப்பிடாம அனுப்புனா எப்படி? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க கிளம்பட்டும், நீங்க கிளம்புங்க. என்னங்க, போக வேண்டாங்க. சித்தப்பா ஆசைப்பட்டு சொல்றாருல, சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்க. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் என்னங்க. இதோ பாரு, நான் கிளம்புறேன். வரதுனா வா, இல்ல இங்கே இரு. என்னங்க, என்னங்க நான் கிளம்புறேன். சித்தப்பா, நான் வரேன். சரி சித்தி, வரேன் சித்தி. மாமா, நாங்களும் கிளம்புறோம் மாமா. கிளம்புறோம் அத்தை. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. அப்பா, நாங்க கிளம்புறோம். வரமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொடுங்கத்த, சமையலுக்கு வேண்டிய காய்கறியெல்லாம் கட் பண்ணி வை. சுமித்ரா, நம்ம வீட்டு பசங்க இல்லாமலே நாம பூஜை பண்ணிட்டோம். இருந்தாலும் ராமும் ரவியும் அவங்க மாமா வீட்டு பூஜைக்கு போயிருக்கிறதுனால சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கும் சந்தோஷம்தான் அத்தை. எங்க ராம் போகாம போயிடுவானோன்னு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அம்மா, கல்பனா, நாங்க இங்க உட்கார்ந்து உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஏம்மா நீ மட்டும் தனியா வர? டென்ஷனா வேற இருக்க, என்ன ஆச்சு? உங்ககிட்ட சொன்ன சரி வராது பெரியம்மா. அம்மா, உங்க அம்மா வெளியில போயிருக்காங்க, நானும் உனக்கு அம்மா தானே. ஐயோ, அதுல பெரியம்மா. உட்காரு. அந்த வீட்டுல நடந்ததை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. ஒன்னா ரெண்டா, ஒரு பக்கம் கொசு தொல்லை, இன்னொரு பக்கம் பானுமதி தொல்லை. அப்பப்பா, அந்த வீட்டுல எனக்கு ஒரு நாள் கடத்துறதே போதும் போதும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல பெரியம்மா, அந்த பானுமதி இல்ல, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா அது சொல்லி தரலையா, இது சொல்லி தரலையான்னு சும்மா நொய்யின்னு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. சே, அப்புறம் ரவி அண்ணன் தான் அந்த வீட்டு மூத்த மருமகன்னு சொல்லி எல்லா மரியாதையும் அவருக்கே கொடுத்துட்டு நம்ம ராம் அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அப்புறம் பாட்டி, ராத்திரி இந்த வீட்டுல கரண்ட் வர போயிடுச்சா? ஐயோ, கொசு அப்படியே புடுங்கி எடுத்துடுச்சு. அதெல்லாம் ஒரு வீடு, அப்படியே நரகம். அந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு விட்டா போதுன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டேன். ஆமா பெரியம்மா, அம்மா அப்படி எங்க தான் போனாங்க?
பாட்டி, நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உடனடியா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். கல்பனா உட்காரே. உட்காரு கல்பனா, உட்காரு உட்காரு. கல்பனா, நீ நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே அவங்க வீட்ல இருக்க முடியுமா? நம்ம வீட்ல இருக்கிற வசதி வேற, அவங்க வீட்ல இருக்கிற வசதி வேற. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ தானே அங்க போகணும்னு ஆசைப்பட்ட. அப்ப நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு இருக்கணும். அந்த வீட்ல ராமரண்ண ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லி பிரியாவையும் பானுமதியும் ஒரு வழி பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கல்பனா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுமா. ராமுக்கு பூஜைக்கு போறதே பிடிக்கல. உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் அங்க நடந்துச்சுன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ சும்மா இருப்பாளா? சீதாவுக்கு தான் கஷ்டம். அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ஞாபகத்துல வச்சு கூடாது. புரியுதா? அதெல்லாம் முடியாது பெரியம்மா. கண்டிப்பா நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் போறேன். ஏய் கல்பனா, கல்பனா, அத்தை ராம், இங்க வா. ரவி, இங்க வா. பூஜையெல்லாம் நல்லா நடந்ததா? ரொம்ப நல்லா நடந்துச்சு பாட்டி. பாட்டி என்ன இப்படி கேக்குறாங்க? ஒருவேளை கல்பனா எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? ராம் சங்கடப்படுற மாதிரி அங்க எதுவும் நடந்துச்சா? அப்பெல்லாம் எதுவும் நடக்கல பாட்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, ராமு பானுமதி அவமானப்படுத்துற மாதிரி கல்பனா சொல்லிட்டு போறா. அவ சொல்ற மாதிரி அங்க எதுவுமே நடக்கலையே பாட்டி. இந்த வீட்ல இருக்கிற மாதிரி வசதி எங்க வீட்ல இல்லதான். இருந்தாலும் நாங்க அவங்கள நல்லாதான் பாத்துக்கிட்டோம். ஏதோ கொஞ்ச நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. எங்க வீட்ல மட்டுமா கரண்ட் கட் ஆகுது? நாட்டுல எங்க பார்த்தாலும் தான் கரண்ட் கட் ஆகுது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக கல்பனா எங்களை குறை சொன்னா எப்படி பாட்டி? அவ சொல்லிட்டு போற வேகத்தை பார்த்தா சித்ரா கிட்ட சொல்லிருவா போல இருக்கு. சித்ராவுக்கு தெரிஞ்சா நிலைமை சிக்கலாயிடும். நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவ கேட்கல. நீங்களா போய் அவகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துங்க. நல்ல வேலை கல்பனா இன்னும் சித்ரா கிட்ட சொல்லல. அவ சொன்னா சித்ரா தேவி என்ன டார்ச்சர் பண்ணிடுவா. இதுல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல கல்பனா வாய மூடணும். இப்ப என்ன பண்றது? போங்க.
சொன்னா கேட்பாளா இல்லையான்னு தெரியலையே. ஆனா சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. கல்பனா, எங்க சித்தப்பா வீட்ல நடந்ததெல்லாம் உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க அதெல்லாம் வேணும்னே பண்ணல. தயவு செஞ்சு அதை பெருசுப்படுத்தாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறீங்களா? எங்க அண்ணன் உங்களை பொண்டாட்டியா ஏத்துக்கலங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பூஜைன்னு கூட்டிட்டு போய் அவரை அவமானப்படுத்திட்டீங்களே. உங்க சின்னம்மா வேற ரவி அண்ணன எங்க மூத்த மருமகன்னு சொல்லி அவருக்கு மட்டும் மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் ராமண்ணன அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க. போதும் போதாத குறைக்கு உங்க அருவ சித்தி வேற எனக்கு எந்த வேலையுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லி காமிச்சு ரொம்ப கேவலப்படுத்திட்டே இருந்தாங்க. இங்க பார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வரமாட்டோம்னு சொன்ன என்னையும் இந்த அண்ணனையும் அவ்வளவு வற்புறுத்தி உங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? கல்பனா, நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரமாட்டேன்னு சொன்னவரை கூட்டிட்டு போனது தப்புதான். தயவு செஞ்சு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அங்க நடந்தது இங்க தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப வருத்தம். இந்த புத்தி எங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை அறிவே இல்லாதவங்க நீங்க. இவ்ளோ பேசுறாளா இவ? இரு. உங்க யோகிதை என்னன்னு உங்க வீட்டுக்கு வந்தப்பவே தெரிஞ்சிடுச்சு. ச்சே, அந்த வீட்டுல மனுஷங்க இருப்பாங்களா? ஒரே கொசு தொல்லை, கரண்ட் இல்ல, சாக்கடை, நாத்தம். ஐயோ, பத்தாததுக்கு உங்க வீட்டுல சாப்பாடுன்னு ஒண்ணு போட்டாங்களே, கருமம். அது இப்ப நினைச்சாலும் இப்பவே வாந்தி வருது. கருமம். அந்த மாதிரி சாப்பாடு எங்க வீட்டு நாய்க்கு கூட போட மாட்டோம். இங்க பார், எங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த அவமானத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன நீலி கண்ணீரா? இந்த கண்ணீரை காட்டி ஏமாத்துற வேலை எல்லாம் என்கிட்ட செல்லாது. என் பாட்டி கிட்ட போய் உன் நாடகத்தை வச்சுக்கோ. போன்னு சொல்றேன்ல. எங்க வீட்டை பத்தி கேவலமா பேசுறியா? இரு. நீயே எங்க வீட்டை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி பண்ற. கல்பனா மேடம், என்ன என் வீட்ல நடந்ததெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்லலான்னு பாக்குறியா?
ஆமா கண்டிப்பா சொல்லதான் போறேன். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் பெருசுப்படுத்தலாமா? என்ன கிண்டல் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, அம்மா வரட்டும் அப்போ தெரியும். என்ன தெரியும்? என் வீட்ல உன்னை அவமானப்படுத்தினதா இல்ல அந்த தினேஷ் விஷயமா? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க என்ன மாட்டி விட பார்த்து அவமானப்பட்டத மறந்துட்டீங்களா? ஓகே பரவாயில்ல, நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்றேன். யாரு சொல்றத அம்மா நம்புறாங்கன்னு பாப்போம். பார்த்தலாமே, பார்க்கலாம். நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா இந்த போட்டோவை பார்த்தா